ஹலோ, நாங்கள் ஓசிஓசி பேங்க்ல இருந்து கால் பண்ணுறோம். ஆமாம் சார், நீங்கள் இந்த மாதம் இஎம்ஐ இப்போவே கட்டியாகணும். ஆர்பிஐல ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கோ. ஆமாம், நீங்கள் உங்கள் 16 டிஜிட் கார்டு மேலே உள்ள நம்பர் சொன்னீங்கன்னா இப்போவே எடுத்துடுறோங்கோ. நீங்கள் பேங்க்குக்கு கூட வர வேண்டாம், நாங்களே பார்த்து. ஐயோ அப்படிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நான் போய் கார்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ என்ன ரூல் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியலையே. 41555762. ஆமாம்மா, என்ன பேங்க் சொன்னீங்க? ஓசிஐ பேங்க் சார். ஆமாம் சார், சீக்கிரம் சொல்லுங்கோ, அப்புறம் இஎம்ஐ கட்டாமல் உங்களுக்கு நிறைய பணம் பிடிச்சிருவாங்கோ. நமக்கு தான் அந்த பேங்க்ல அக்கௌண்ட்டே கிடையாது. நான் மேம் பேசுறேன், அவன் சாருங்க. ஹலோ சார், எனக்கு அங்க அக்கௌண்ட்டே இல்லையே. என்னோட அக்கௌண்ட் வேற பேங்க்ல இருக்கு. நாங்கள் எந்த பேங்க்ல இருந்தனாலும் எடுத்துப்போம் சார். உங்கள் இஎம்ஐ தான் இப்போ ப்ராப்ளம். ஆமாம் சார். அப்படியெல்லாம் கார்டு மேல இருக்கிற நம்பர் சொல்ல முடியாது. நீங்க என்ன சீட் பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. சார், இப்படியே பண்ணீங்கன்னா உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். ஆமாம் சார், உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். யாராலையும் எதுவும் இன்ஸ்டாகிராம் எதுவும் பார்க்க முடியாது. உங்கள் மொத்த குடும்பமும் டிஜிட்டல் அரெஸ்ட் ஆயிரும் சார். சீக்கிரம் கட்டிருங்கோ, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்கோ. சிஎம் சார், உங்களுக்கு என்கிட்ட இருந்து கடனை வாங்கணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க. என் குடும்பத்தை விட்டுருங்க. ஒன்று நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன். என்கிட்ட நேரில் வந்து வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு புதுசாக என்னென்னவோ சொல்லாதீங்க. மக்களே, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது முழுவதும் ஸ்கேம். இதை நம்பாதீங்க, உழைச்சிக்கோங்க. பாய்.